ஹாய் கேஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று தான் நடுறோம். தக்காளி நாற்று நடுறது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு ஓட்டை போடுற மாதிரி இருக்கும். இந்த பைப் பிவிசி பைப் எடுத்து ஆசைப்பில்லில் வந்து அதை கொஞ்சம் அந்த கொனையை வந்து கூராக அறுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஓட்டை போகிறது ஈஸியாக இருக்குது. இந்த பேப்பரில் வந்து அப்போ தான் குத்துனவும் அந்த ஓட்டை வந்து ஈஸியாக இறங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு ஓட்டை போட்டு அது 2 சைடுமே வந்து செடி நடுவோம். ஒரு செடி செத்து போயிட்டா கூட இன்னொரு செடி நல்லா வந்து காய் வைக்கும். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து மோட்டர் போட்டு விட்டுருணும். ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செடி நடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே நட்டுங்கன்னா காஞ்ச மண்ணில் நட முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமண்ணில் தான் நடணும். நாற்று வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையில் வாங்கிட்டு வர நாற்று. இது வந்து ஒரு நாற்று வந்து பார்த்தீங்கன்னா 90 பைசா வருது. ஒரு அட்டை எடுத்தீங்கன்னா 100 நாற்று வருது. சரி, இப்போ நாற்று எப்படி நடுறதுன்னு வந்து பார்க்கலாம். கையை வச்சு லைட்டாக குழி பண்ணிக்கணும் கொஞ்சமாக. ஏன்னா அந்த வேர் வந்து டேமேஜ் ஆகும். அப்படியே நட்டால் தான் செடி வந்து சீக்கிரமாக வேர் பிடிக்கும். அந்த குழி பண்ணி லைட்டாக குழி பண்ணி அது உள்ளே வந்து அந்த நாற்று அந்த வேர் டேமேஜ் ஆகாமல் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மேலாப்பில் மண்ணை போட்டு மூடிட்டோம்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தண்ணி போட்டு விட்டோம்னா அந்த ஈரத்தோட ஈரமாகவே அந்த செடி வேர் பிடிச்சிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.